அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். டே 4 ரமதான் விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு இஃப்தாருக்கு இளநீர் புட்டிங் தான் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபீஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. நீங்க வாட்டர் மெலான் ஜூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கிற அந்த ஸ்வீட்டான பார்ட்ட கட் பண்ணி ஜூஸோட ஆட் பண்ணி பாருங்க. இஃப்தார் டைம் குடிக்கிறதுக்கு ரொம்பவே எம்மியா இருக்கும். அப்படியே அடுத்தடுத்து நோம்பு கஞ்சி வடையும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் சுகூர் டைம் ப்ரிப்பேர் பண்ண சிக்கன் கிரேவி நிறைய இருந்தது. ஸோ அதையே ஸ்டஃபிங்கை யூஸ் பண்ணி பிரெட் சிக்கன் ரோல் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்படியே சைடில் பருப்பு வடையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் வெரைட்டியாக பண்ணாலும் என்னோட ஹஸ்பண்டுக்கு வடை இருந்தால் தான் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஒரு வழியை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பிளேட்டிங்கும் ஆரம்பிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இப்படி தான் எங்களோட டே 4 ரமதான் போச்சு. இப்பெல்லாம் மாதங்களும் நாட்களும் வேகமாக போய்கிட்டு இருக்கு. பாஸ்ட்ல எப்படி இருந்தோங்கிறத மறந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு பெட்டர் பர்சனா இருக்க ட்ரை பண்ணுவோம். இந்த இஃப்தார் டைம்ல உலகத்துல கஷ்டப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் துவா செய்யுங்க. காசா சூடான் மக்களுக்கும் துவா செய்யுங்க. அப்படியே டே 4 ரமதான் திக்கு ரிசைட் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.